ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 11th தமிழ் ஆஃபெலி எக்ஸாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக் பேக் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2 மார்க் 4 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ரீட் ஆல் புக் பேக் 1 மார்க்ஸு புக்கில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ஸ்க்குன்னு தனியாக வீடியோ போடுறோம். இப்போது இதில் இருக்க 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், ஷோராக நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். வாங்க என்னென்ன கொஸ்டின்ஸ்னு பார்க்கலாம். இயல் 1க்கான முக்கியமான குருவினா வந்து பார்த்திங்கன்னா பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஸ்கிப் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து நீளும் கைகளில் தோழமை தொடரும் அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் வந்து உயிரெழுத்து 12 திருக்குறள் நாலடியார் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஒன் வந்து இனமொழி. சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் வந்து கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு, அது இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா என்னுயிர் தமிழ் மொழி என்பேன், இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின். முக்கியமான நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலை. செகண்ட் ஒன் வந்து சிம்போனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும், அது இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். இயல் 2க்கான முக்கியமான குருவினா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தமிழ்நாட்டின் மாநில மரம். செகண்ட் ஒன்று வந்து உழுவோர்க்கெல்லாம் விழுமிய வேந்து நீ அந்த கொஸ்டின். தேர்ட் ஒன் வந்து ஐங்குறுநூறு குறிப்பு வரைக. ஃபோர்த் ஒன் வந்து 5 வேளாண்மை மந்திரங்கள், அது இம்பார்ட்டன்ட். முக்கியமான சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் வந்து குறித்த காலத்திற்கு முன்பாக ஊர் திரும்பிய தலைவன். தேர்ட் ஒன் வந்து ஐங்குறுநூற்று பாடல் சுட்டும் திணை. நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே. செகண்ட் ஒன் வந்து யானை டாக்டர் கதை. திருக்குறள் பார்க்கலாம். முக்கியமான சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா தீனார் சுட்ட புண் அந்த கொஸ்டின். செகண்ட் ஒன் வந்து புகழுக்குரிய பண்புகளாக. தேர்ட் ஒன் வந்து மருந்தாகி தப்பா அந்த கொஸ்டின். ஃபோர்த் ஒன் வந்து விரும்பியதை அடைவது எப்படி அந்த கொஸ்டின். முக்கியமான குருவினா வந்து பார்த்திங்கன்னா தீனால் சுட்டதை புண்ணு. செகண்ட் ஒன் வந்து மருந்து எது. நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா கொடையில் சிறந்து விளங்க. செகண்ட் ஒன் வந்து அடக்கமுடைமை. இயல் 3க்கான முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். குருவினா வந்து பார்த்திங்கன்னா கோட்டை என்னும் சொல். செகண்ட் ஒன் வந்து காவடி சிந்து என்பது எது. தேர்ட் ஒன் வந்து கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம். சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா திராவிட பழங்குடிகளின் இனக்குழு. செகண்ட் ஒன் வந்து தமிழ் பண்பாட்டின் அடையாளம். தேர்ட் ஒன் வந்து கழுகுமலை தலத்தின். ஃபோர்த் ஒன் வந்து சங்க காலத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வு. முக்கியமான நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா காவடி சிந்து வாடிவாசல் கதை. இயல் 4க்கான முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். முக்கியமான குருவினா வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி. செகண்ட் ஒன் வந்து உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை. தேர்ட் ஒன் வந்து கற்றேன் என்பாய் கற்றாயா. சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியங்களில் கல்வி. செகண்ட் ஒன் வந்து சமண பள்ளிகளும் பெண் கல்வியும். தேர்ட் ஒன் வந்து கல்வியால் நீ அடைந்த சிறப்பு. நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா பௌத்த கல்வி. திருக்குறள் பார்க்கலாம். முக்கியமான குருவினா வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்தின் பிரிவு. செகண்ட் வந்து படைக்கு பாதுகாப்பாக. தேர்ட் ஒன் வந்து எப்போதும் மருந்து தேவையில்லை. சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா உருவக அணிக்கு திருக்குறள். செகண்ட் வந்து இலைதாக முள்மரம். தேர்ட் ஒன் வந்து எண்ணியதை அடைதல். முக்கியமான நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக. செகண்ட் ஒன் வந்து மருந்து மருத்துவர் மருத்துவம் குறித்து. இயல் 5க்கான முக்கியமான குருவினா பார்க்கலாம். மதினா நகரம். செகண்ட் ஒன் வந்து ஆனந்தரங்கரின் வருணையை. தேர்ட் ஒன் வந்து செந்துறை பாட்டான் பாட்டு. சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா கலைவாளர் மறையவர். செகண்ட் ஒன் வந்து மறுவில்லாத அரசென இருந்த மாநகர். தேர்ட் ஒன் வந்து ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர். நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா மதினா நகரம் ஒரு வளமான நகரம். செகண்ட் ஒன் வந்து நர்த்தகி நடராஜின் நேர்காணல் வழி. இயல் 6 பார்க்கலாம். குருவினா வந்து பார்த்திங்கன்னா நாழிக்குள் திணிக்கும் மருந்து போல். செகண்ட் ஒன் வந்து உழைப்பாளர்களின் தோல்வலி. தேர்ட் ஒன் வந்து அலைக்கடல்
ஒதுக்கியவர். சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா ஜீவானின் பேச்சு நடை. செகண்ட் ஒன் வந்து உயிர் தமிழை உயிரென்று போற்றும் மீன்கள். தேர்ட் ஒன் வந்து அதிசய மலரின் பூச்செடி. நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேராசை. செகண்ட் ஒன் வந்து பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி. அணி இலக்கணம் பார்த்திங்கன்னா 4 மார்க்கில் கேட்பாங்க. வேற்றுமை அணி, உவமை அணி, சொல் பின்வரும் நிலையணி, பிரிது மொழிதல் அணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. தமிழாக்கம் பார்த்திங்கன்னா 4 மார்க்கில் கேட்பாங்க. பேஜ் நம்பர் கொடுத்துருக்கோம். 18, 45, 75, 129, 150 பார்த்துக்கோங்க. நயம் பாராட்டுக 4 மார்க்கில் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 74, 7, 8. 74 இருக்க 7ம் 8ம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கருத்து படத்தை புரிந்து கொண்டு பேஜ் நம்பர் 131. சொல்லெடுத்து தொடர் பேஜ் நம்பர் 151. பகுதி 2ல் பிரிவு 1ல் என்ன கேட்பாங்கன்னா 2 மார்க்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். 7 அட்டன் பண்ணணும். இதில் கலை சொல்லு இயல் 1 to 6 வரைக்கும் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம், பிறமொழி சொற்களை தமிழாக்கம் பேஜ் நம்பர் 18. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக அது பேஜ் நம்பர் 19. 6th ஒன் பார்த்திங்கன்னா மயங்கொலி சொற்களை பேஜ் நம்பர் 46. வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 77. 8th பார்த்திங்கன்னா விடுபட்ட இடத்தில் அடுத்து வரவேண்டிய சொல் பேஜ் நம்பர் 102. 9th ஒன் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் பேஜ் நம்பர் 103. அப்புறம் தொடர் மாற்றம் கேட்பாங்க பேஜ் நம்பர் 131. மரபு சொற்கள் பேஜ் நம்பர் 150. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 அட்டன் பண்ணணும். 7 2 மார்க் 2 சார் 14 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மனப்பாட பாடல் 4 மார்க்கில் கேட்பாங்க. திருக்குறள் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கு. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ஸ்க்கு தனியாக வீடியோ போடுறோம், அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. புக் பேக்கில் இருக்க எல்லா 1 மார்க்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்க முக்கியமான குருவினா, சிறுவினா, நெடுவினா, அதுக்கப்புறம் இந்த இலக்கண பகுதி இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ரெகுலராக வரும். ஸோ இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம், அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you, all the best.